சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. 10th ஸ்டாண்டர்ட் 7 1/2 புச்ச ஒரு கொஸ்டின் பேப்பரா இருக்க போதா, எப்படி இருக்க போதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, டோட்டலா 100 மார்க்ப்பா. 100 மார்க்குக்கு 35 மார்க் எடுத்தா பாஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பாருங்க, பகுதி 1 ஓகேங்களா? 14 1 மார்க் வந்து இருக்கு. 14 1 மார்க்குமே மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் எழுத போறீங்கன்றதுனால, புக் பேக்ல இருந்தே வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏ டைப், பி டைப் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏ டைப், பி டைப்னா என்னன்னா, உங்க ஃப்ரெண்டு நீங்க முன்னாடி பின்னாடி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஏ டைப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். உங்களுக்கு பி டைப் வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அந்த மாரி உங்களுக்கு வராது மேபி. ஓகேங்களா? இப்போ 14 1 மார்க்க மோஸ்ட்லி புக் பேக்ல இருக்கிறதே கேட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னா, அடுத்ததா வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போயிட வேண்டியது தான். 2 மார்க் கொஸ்டின்ஸ நல்லா ஸ்க்ரீன்ல வந்து பாருங்க. அதாவது பகுதி 2 எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 28க்கு கட்டாயம் விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15 பாருங்க. A = B 3,2 3,4 5,2 5,4 எனில் A மற்றும் B ஐ காண்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, Fn என்ற சார்பு Fm to M3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. ஷோ த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 17வது m மற்றும் n இயல் எண்கள் எனில் எந்த m இன் மதிப்புகளுக்கு 2n + 5m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 18, 19, 20 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேல்யூ, தமிழ் மீடியத்துக்கு மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 21 பாருங்க. நிறை, நிரல் மாற்று அணியை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 22 பின் வருவனவற்றில் ஏபிசியில் ஏடி ஆனது ஏயின் இரு சம வெட்டியாகுமா என சோதிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ செக் வாட் இயர் ஏடி இஸ் பைசெக்டர் ஏபிசி இன் த ஃபாலோவிங்னு வந்து கேட்டிருக்காங்க. 22 23ல் குறிப்பாக 14,10 14,-6 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை எழுதுக. ஃபைண்ட் த ஸ்லூப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 24 நிரூபிக்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 25 ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் என்ன? 26 ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் புறப்பரப்பினை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 27 கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் கெழுவை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஃபைண்ட் த ரேஞ்ச் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் டேட்டா 28 இஸ் கம்பல்சரி. ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ஆகும். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்முடைய இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த அயன் யூஸ்டு டு மேக் ஏ அலோ சிலிண்டர் ஆஃப் ஹைட் 9 சென்டிமீட்டர் அண்ட் whose internal and external radii are 3 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ட் 3ல பகுதி 3ல் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில், அதாவது 3 மார்க் கொஸ்டின்ஸ் இல்லை 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? 50 மார்க்ப்பா. தீர்மானிக்க போவது இதுதான். ஓகேங்களா? இதெல்லாம் 42 வினா கம்பல்சரி. ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸு. கொஸ்டின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி அப்படின்ட்டு. 29 பாருங்கள். ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் விகிதம். பி என்பது 8 மைனஸை விட குறைவான பகா எண்களின் கணம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 30 வந்து பாருங்கள். சார்புகள் கணங்கள். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஏ இன்ட்டு பிபிஏ ஃபங்க்ஷன் கிவின் பை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. 31 100 மைனஸுக்கும் 1000 மைனஸுக்கும் இடையே 11ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 32 சால்வ் வந்து கேட்டிருக்கிறாங்க. 33 கோவைகளில் மீபோவா காண்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஜிசிடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு. 34 கோவையின் வர்க்க மூலம் காண்க ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் எக்ஸ்பிரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. 35 என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதாவது குறிப்பாக வந்து மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 36
கோண இருசமவெட்டி தேற்றத்தினை எழுதி நிறுவுக 3 மார்க்கு. 37 நாற்கரத்தின் பரப்பளவு இதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். 38ம் இதே மாதிரி ஒரு ஓன் கொஸ்டின், 39ம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஓன் கொஸ்டின். இதே போல் வேறு மாடல்கள் கேட்கப்படலாம். 40 41 40 வந்து பாருங்கள், 7 போட்டிகளில் ஒரு கிரிக்கெட் வீரர் எடுத்த ஓட்டங்கள் முறையே 70 80 60 50 40 90 95 அப்படின்னு சொல்லிட்டு திட்ட விலகல் காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. த ஸ்கோர்ஸ் ஆஃப் எ கிரிக்கெட்டர் இன் 7 மேட்சஸ் ஆர் 70 80 60 50 40 90 95 ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 41 2 சீரான பகடைகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. 42 இஸ் கம்பல்சரிப்பா. 42 இஸ் கம்பல்சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏபி என்ற நேர்கோடு ஆய அச்சுக்களை ஏ பி புள்ளிகளில் வெட்டுகிறது. ஏபியின் நடுப்புள்ளி 2 3 எனில் ஏபியின் சமன்பாட்டை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் கம்பல்சரி. லாஸ்ட் பார்ட்டுப்பா. லாஸ்ட் பார்ட்டில் பாருங்கள், 43ல் 2, 44ல் 2 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஜாமெண்ட்ரி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் இருக்கும். கம்பல்சரி 16 மார்க் வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 43ல் 7 எழுதினாலும் ஓகே, அல்லது பி எழுதினாலும் ஓகே. எனக்கு தெரிஞ்சு 43ல் நீங்கள் பி செலக்ட் பண்ணுங்கள். 44ல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணால் எழுதலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பி எழுதலாம் இதுலேயுமே. ஓகேங்களா. ஸோ அப்போ 100க்கு எளிமையான முறையில் நீங்கள் மதிப்பெண்களை பெறுவது அப்படின்றது நிச்சயம் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்றது சொல்லலாம். எளிமையான முறையிலே வந்து கேட்கப்படுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 8 மார்க்கு, 10 5 மார்க்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க சில குட்டீஸ். 2 8 மார்க்கு, 10 5 மார்க் கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 10 20 மார்க், அதாவது 10 2 மார்க்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 21 மார்க். ஃபஸ்ட் இது போவோமா, 2 1 மார்க். ஓகேங்களா. கிட்டத்தட்ட அதாவது 20க்கு 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க ஃபஸ்ட்டு 20 மதிப்பெண்ணுக்கு. அடுத்த கிட்டத்தட்ட இதுவுக்கு 2 மார்க்குக்கு டோட்டலாக 2 மதிப்பெண் வினாக்கள் வந்து கேட்குறாங்க 20 மதிப்பெண்ணுக்கு. அடுத்ததாக 50 மதிப்பெண்ணுக்கு 10 5 மதிப்பெண் வினாக்கள் கேட்குறாங்க. அடுத்தது 16 மதிப்பெண்ணுக்கு 2 8 மதிப்பெண் வினாக்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ நல்லபடியாக எழுதுங்க 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பயப்படாதீங்க. ஜாமெண்ட்ரி, கிராஃபு, அப்புறமா வந்து 1 மார்க்ஸ் இதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலே கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சில குட்டீஸ் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.